செவிமடுக்கக்கூடிய செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். இந்த சிலப்பதிகாரம் பாடம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை நான் மிக மகிழ்ச்சியோடு கருதி பார்க்கிறேன். ஏனென்றால் இப்படி ஒரு காப்பியம் இவ்வளவு அதனுடைய கவிதை அழக பல சமயங்களை நினைத்து பார்க்கணும். காணல் வரி ஒன்று போதும் அதனுடைய இசைப்பெருமையை காட்ட. பல இடங்கள்ல அதனுடைய கவிதை அழகு விஞ்சி நிற்கிறது. எந்த காப்பியத்திலும் இப்படி பார்க்க முடியாது. மணிமேகலை ஒரு அறநூல், அறத்தை முன்மொழிகின்ற ஒரு காப்பியம். சிலப்பதிகாரம் ஒரு கலை காப்பியம் மட்டுமல்ல, ஒரு கவிதையினுடைய அழகை காட்டக்கூடிய ஒரு காப்பியம். இத தோய்ந்து படித்தா, ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு சொல்லும் தோய்ந்து படித்தா நாம எழுதுகிற தமிழ் நல்லா இருக்கும், பிழை வராது. அதுல ஒரு கவிதை தன்மை சேரும். நம்ம எழுதுறதுல ஒரு கவிதை தன்மை சேரும். திருவிக்கா சிலப்பதிகாரத்தை படித்த பிறகுதான் அவருக்கு நடையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. நீளமா எழுதுவார். அதை மாற்றி சிலப்பதிகாரத்தை படித்த பிறகு அவர் எழுதுறாரு, சோழ நாடு ஒரு பசும் பறவை. பறவைன்னா இடையினம் போடணும். ரெண்டுக்கும் ஒலிப்பிலே வேறுபாடு இருக்கு. பறவை என்பதற்கும் பறவை என்பதற்கும் வேறுபாடு இருக்கு. சோழ நாடு ஒரு பசும் பறவை, அதன் முடி நீலவான், அடி பைங்கூழ், பண் மருதம், உடைமை சோறு, ஓம்பல் விருந்து, போர்வை பொழில். இதுக்கு மேல அது என்ன சொல்றது? அது அப்படியே ஒரு ஆசிரியப்பா. அது எழுதி பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவா இருக்கும். அது திருவிக்கா அவர்களுக்கு இந்த சிலப்பதிகாரத்தை மிகுதியாக படித்ததனுடைய விளைவாக இறுதி காலத்தில் தன்னுடைய குடிசேல பாய் விரித்து படுத்து கிடந்த காலத்துல, கோரைப்பாய் விரித்து படுத்து கிடந்த போது அவர் சொன்ன நூல்களெல்லாம் ஆசிரியப்பா வடிவில வாயால சொன்னார். அவற்றையெல்லாம் மாணவர்கள், ஒரு மாணவர் நாராயணசாமி என்று ஒரு மாணவர் பாடம் கேட்டார். அதெல்லாம் பின்னாளில் அவையெல்லாம் எழுத்து வடிவும் பெற்றன. இந்த காப்பியம் பல பேரை அசைத்திருக்கிறது, பல பேருக்கு நல்ல மொழிநடை உருவாக்கி தந்திருக்கிறது. அதனால இதை பார்க்கணும். இதுல ஒரு இடம் சொல்லி கொண்டு வர்றாரு பாருங்க. கடைகழி மகளிர், உரையாசிரியர் எழுதுவாரு. அதாவது இது மணிமேகலையிலையும் வரும்படி காப்பு கடை கழிந்தவர்கள் என்று வரும். அதாவது வீட்டிலிருந்து வேறு எங்கும் சென்று உலாவக்கூடிய பொதுமகளிர் என்று பொருள். இவர்களுடைய நலத்தை பலவாறாக புனைந்து பேசிக்கொண்டே வருகிறார் இளங்கோவடிகள் இந்த ஊர்காண்காதையில. அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? பலவேறு வகையான மலர்களை எல்லாம் பூண்டார்கள் என்று சென்ற வகுப்புல பார்த்தோம். அதற்கு பிறகு மலர்கள் புற காப்பியங்களிலேயோ புற இலக்கியங்களிலோ வருகிற போது அவற்றுக்கு உள்ளுரை இல்லை. அக இலக்கியங்கள்ல வருகிற போது அந்த மலர்களுக்கெல்லாம் உள்ளுரை உண்டு. அது வேறு ஒரு கருத்தை சொல்லுவது. இந்த உள்ளுரை என்றால் என்ன என்று பல பேருக்கும் விளங்கல. ஆனால் அதனை விளக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நீங்களும் யாரும் கேட்டா உள்ளுரைன்னா என்ன அப்படின்னா, சொல்லி இருக்கக்கூடிய சொற்களில் வெளிப்படையாக தெரிகின்ற பொருளை தவிர உள்ளே உரைகின்ற ஆழமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள், அதுதான் உள்ளுரை. எடுத்துக்காட்டு வேணும்னு சொன்னா, அடுத்தடுத்து வருகின்ற 2 குறள்ல திருவள்ளுவர் சொல்லுகிறார். திருவள்ளுவர் சங்க இலக்கியத்திற்கு விளக்கமாக அமைந்த பல குறட்பாக்கள் இருக்கின்றன. சங்க இலக்கியத்துல ஒரு சொல் வேண்டும், அதுக்கு விளக்கம் வேண்டும்னா திருக்குறள்ல பார்க்கலாம். அதே போல பார்க்க வேண்டும் என்றால் திருக்குறள்ல பார்க்கலாம். திருக்குறள் எல்லாம் இருக்கிறது. நான் இப்ப சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. நீங்க நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். அவ்வளவுதான் ஒரு குறள். அதாவது ஒரு மரத்தினுடைய கிளையில, உச்சாணி கிளையில ஏறினவன், அதுக்கு மேலேயும் கிளை இருக்கு. இந்த கிளையே ரொம்ப மெல்லிதாக இருக்கிறது. அதுக்கு மேல போனான்னா அந்த கிளை ஒடிந்து கீழே விழுந்து அவனுக்கு உயிர்க்கு இறுதி ஏற்படும் என்று சொல்லுகிறார். இதுக்கும் குறளுக்கும் இதுக்கும் திருக்குறளுக்கும் என்ன தொடர்பு என்றால்,
இங்கு மரத்திலே ஏறுகின்றவனுக்கும் அதனுடைய உச்சிக்கு போகிறவனுக்கும் வீழுகிறவனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இது அரசனுக்கு சொல்லுகிறான், அப்பா படையெடுத்து செல்லுகிறாய், ஓரளவு வெற்றி கிடைத்தது, தொடர்ந்து போக எண்ணாதே, உனக்கு சூழல் சரியா இருக்காது. அதனால நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிறந்து ஊக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும். அது போல ஒரு எல்லை வச்சுக்க எதுலையும். இது அரசனுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு எல்லை, ஒரு சினத்துக்கு கூட ஒரு எல்லை உண்டு. அதே போல எல்லாவற்றுக்குமே ஆசைக்கு எல்லை உண்டு என்று ஒவ்வொன்றுக்கும் எல்லை உண்டு என்பதனை உள்ளுரையாக அமைந்தது இந்த குறள். அடுத்த குறள்ல அதுக்கு முன்னால உள்ள குறள்ல பீலிபை சாகாடும் அச்சரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். மயிர்பீலி தான், எடையே இல்லாததுதான், அதுக்குன்னு அதுக்கு அளவில்லாம போட்டு ஒரு வண்டியில சகடம் முறிஞ்சு போடும், அச்சு முறிஞ்சிடும். அதுபோல ஒருவனுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த பொறுப்பைத்தான் ஏற்று செயல்படும். அதனால அத்தகைய உள்ளுரையெல்லாம் பல பாடல்கள்ல இங்க உள்ளுரைக்கு சிறந்த காப்பியம் இந்த இளங்கோடிகளுடைய காப்பியம். அதை பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம், இப்ப மறுபடியும் பார்த்தோம். அந்துகிர் கோவை அணியோடு கொண்டு இந்த பெண்கள் பல மலர்களையும் அணிந்து அடிகளை எல்லாம் அணிந்து மிகச்சிறந்த கோலத்தோடு வருகிறார்கள். மலைச்சிறகு அறிந்த வச்சிர வேந்தற்கு இந்திரன் என்ன செய்தான்? திருவிளையாடற் புராணத்துல வருகின்ற செய்தி. அன்பர்களே, ஒன்று சொல்லுங்கள், திருவிளையாடற் புராணம் 2 இருக்கு. 2 திருவிளையாடற் புராணங்கள் உள்ளன. ஒன்று பரஞ்சோதி முனிவர் எழுதியது, இன்னொன்று கடவுள் மாமுனிவர் எழுதியது. இந்த 2 திருவிளையாடல்களிலும் சொல்லப்படுகின்ற செய்திகள்ல சிறு சிறு வேறுபாடுகள் இருக்கின்றன. பரஞ்சோதியின் திருவிளையாடல் 17ஆம் நூற்றாண்டிலே தோன்றியது, மிகச் சிறந்தது. பல பேர் இலக்கிய வரலாறு எழுதுகிறவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால், இது வடமொழியிலே தோன்றிய ஆலாசிய மகாத்மியம் என்ற அந்த நூலை பார்த்து எழுதியது. இது ஒரு பெரிய நோய். இது மதுரையினுடைய சுற்று வட்டாரத்துல தோன்றிய கதைகளை எல்லாம் கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல். இதுக்கும் வடநாட்டுக்கும் தொடர்பே இல்லை, இதுக்கும் வடமொழிக்கும் தொடர்பு இல்லை. இங்கு இருக்கக்கூடிய அன்பர்கள் புராண அடிப்படையில் நினைந்து அந்த சோமசுந்தர கடவுளுடைய பெருமையை, மீனாட்சி அம்மையினுடைய பெருமையை பலவாறாக புனைந்து பேசுவதுதான் 2 திருவிளையாடலும். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி மதுரையினுடைய அழக திருவிளையாடற் புராணம் ரொம்ப நல்லா சொல்லுது. அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்கும் என்று. தென்றல் எப்படி இருக்குதான்னா, ஊருக்குள்ளார் புகுந்து தென்றல் வருகிற போது ஒரு மாணவன் அங்கங்க போய் புத்தகம்லாம் எடுத்து படிக்கிறது மாதிரி அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போன்று எங்கெங்கும் இயங்குகிறது தென்றல் பார். அது போல பல நுட்பங்கள்லாம் திருவிளையாடற் புராணத்துல சொல்லப்படுகின்றன. அதுல அப்படிப்பட்ட அதுலதான் வரக்கூடிய திருவிளையாடல் இது. மலைச்சிறகு அறிந்த வச்சிர வேந்தன், வஜ்ராயுதத்தை தன்னுடைய படைக்கலனாக கொண்டிருக்கக்கூடிய இந்திரன் மலையினுடைய சிறகுகளை அறிந்தான், வெட்டி வீழ்த்தினான் என்பது ஒரு திருவிளையாடல். அவை கர்வம் கொண்டு அலைந்தன. அப்போது அவற்றினுடைய செருக்கை அடக்குவதற்காக அவற்றினுடைய சிறகுகளை அறிந்தான் தன்னுடைய வாழ் கொண்டு என்பது ஒரு. அப்படிப்பட்ட மதுரையில் கலிகெழு மதுரை. கலி என்றால் ஓசை, ஆரவாரம் மிகுந்த, அதனாலதான் கலித்தொகைன்னு சந்தம் மிகுந்த பாட்டு எல்லாம். ஒரு ஓசை நயம் மிகுந்த பாடல் கலித்தொகை. கலிகெழு கூடல் செவ்வணி காட்ட, அந்த பாண்டிய அரசனால் ஆளப்படுகின்ற மதுரை காண்பார்க்கெல்லாம் செவ்வணி காட்ட, தன்னுடைய அழகை காட்டுமாறு காரரசாளன் பாடையோடு வரும். கார்காலம் என்ற வேந்தன் அவன் வாடை காற்றை கொண்டு வர்றான். முதல் காற்று என்று சொல்லப்படுகிறது. அதாவது நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கார் காலம், கூதிர்காலம், இளவேனிற்காலம், முதுவேனிற்காலம், முன்பணிக்காலம், பின்பணிக்காலம். இந்த 6 கால பாகுபாடுகள். இந்த காலங்கள்ல வரக்கூடிய காற்றுகளுக்கு வாடை, கூதிர்காலம், கொண்டல் அது கிழக்கில் இருந்து வருவது, கோடை மேற்கில் இருந்து வருவது. 4 வகையான காற்று. 4 பருவத்திலும் மாறி வீசுகின்ற இந்த காற்று
வாடை என்றும் தென்றல் என்றும் கோடை என்றும் கொண்டல் என்றும் பேசப்படும். இதனால வாடை காற்று தமிழ்ல உண்டு. ஒரு பருவத்தில் வீசுகின்ற கார்காலத்து வீசுகின்ற காற்றுக்கு பெயர் வாடை என்று பெயர். காரரசாளன் வாடையோடு வரும் கார்காலத்துல வாடை காற்றோடு வருகிறான். அத்தகைய காலமன்றியும் நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடத்து அகில்தரு விறகின், அதாவது முகில்தோய் மாடம் உயர்ந்த பல அடுக்குகளை உடைய கட்டடம். அதுல அகில்தரு விறகின், அங்க அடுப்பு எரிக்கிறாங்க. எதை கொண்டு அடுப்பு எரிக்கிறாங்க? பயன்படாத மரத்தை தானே அடுப்பெரிப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. சந்தன மரம், அகில் மரம் ஆகியவற்றை எல்லாம் கொண்டு அடுப்பு எரிக்கிறார். அந்த அளவுக்கு வசதி உடையது. கபிலர் பாடுறாரு புறநானூற்றுல, குரத்தி மாட்டிய வரற்கடை கொள்ளி ஆரம் மாதலின் அம்புகை அயலது. இந்த பாட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உரையில சொல்லாத செய்தியை நான் சொல்றேன். கபிலருடைய பாட்டு அது. கபிலருடைய பாட்டுன்னா கொஞ்சம் கவனமா படிக்கணும். ஏன்னா அவர் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத பல செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருப்பார். எடுத்துக்காட்டுக்கு சொல்ற, குரத்தி மாட்டிய வரற்கடை கொள்ளி. குரத்தி என்ன பண்றா, அப்படியே காட்டு பக்கம் போய் சந்தன கிளைகள்லாம் ஒடிச்சிட்டு வந்து அடுப்பு எரிக்கிறான். சந்தனம் அவளுக்கு அடுப்பு விறகாயிட்டு. அடுப்பு எரிக்கிற போது குரத்தி மாட்டிய வரற்கடை கொள்ளி ஆரம் மாதலின் சந்தனமாக இருப்பதனால் அதனுடைய புகை என்ன ஆகுது? வெண்புகை. அது அப்படியே போய் பெரிய ஓங்கி இருக்கக்கூடிய பெரு மரத்தினுடைய கிளையை சுற்று. அப்படின்னா என்ன பொருள் என்றால், பாரியினுடைய புகழ் மூவேந்தர்கள் என்று வலிமையோடு இருக்கக்கூடிய அரசர்களை சென்று தாக்கியதுன்னு உள்ளுரை. புறநானூற்றுல புறப்பாட்டுல உள்ளுரை வராதும்பாங்க. ஆனால் தமிழ் இலக்கியத்துல, சங்க இலக்கியங்கள்ல 3 பாடல்களில் 3 புறப்பாடல்களில் உள்ளுரை வந்திருக்கிறது. அதுல இது ஒண்ணு. மற்ற 2ஐயும் பாடியவனும் கபிலன் தான். அதனால 3 பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். இங்க ஆரம் அகில்தரு விறகின், அது போல இங்க குரத்திக்கே சந்தன மரம் விறகாச்சு. இங்க முகில்தோய் மாடத்து, அங்கிருந்து முகில்கள் வந்து உலாவி மெல்ல மெல்ல வந்து படிகின்ற அவ்வளவு உயரமான அந்த மதுரையில் மடவரல் மகளிர் தடவு நெருப்பு அமர்ந்து, தடவு என்றால் தடா என்று என்பது தடவுன்னு ஆச்சு. தடவு நிலா நிலவு ஆவது போல தடா தடவு என்று ஆயிற்று. தடான்னா பெரிய வாயகன்ற ஒரு பாத்திரம் என்று பொருள். மடவரல் மகளிர், மடப்பத்தை உடைய பெண்கள். மடம்ங்கிறத நான் முன்னாடியே விளக்கி சொல்லியிருக்கிறேன். அதற்கு பல பேர் வந்து தவறா பொருள் எழுதிடுறாங்க. மடம் என்றால் அறிவின்மைன்னு எழுதக்கூடாது. பெண்களுக்கு அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்று 4 பண்புகள் உண்டு. அதுல மடம் என்பது அறிவின்மை என்று. அது சார்ந்து ஒழுகும் தன்மை. எப்படின்னா, பெற்றோருடைய அறிவையும் கணவனுடைய அறிவையும் போற்றுதல் என்று பொருள். தன்னுடைய அறிவை மறைத்து கொண்டு, அவளுக்கும் அறிவு இருக்கிறது, பெற்றோரை விட கணவனை விட சிறந்த அறிவுடையவளாகவும் இருப்பாள். ஆனால் ஒரு குடும்ப உறவு ஒப்புரவு என்பதற்காக அவள் மற்றவர்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வாள். அப்படியா, சரி, நான் அப்படியே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அதுதான் மடம் என்று சொல்லுவார்கள். பயிர்ப்பு என்றால் தமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத பொருள்களிடத்தோ மனிதர்களிடத்தோ விலகி நிற்றல், அது பயிர்ப்பு. அச்சம் நாணத்துக்கு பொருள் எல்லாம் சொல்லிட்டோம். ஏன் அச்சம் நாணம் மட்டும் ஏன் விளங்குதுன்னா, அந்த அச்சம் நாணம் ஆண்களுக்கும் உண்டு. திருவள்ளுவர் அதை சொல்றாரு. அவ்வாறு முகில்தோய் மாடத்து அகில்தரு விறகின் மடவரல் மகளிர் தடவு நெருப்பு அமர்ந்து, வாடக்காத்து வீசுது, கார்காலம், குளிர் தாங்க முடியல, அதனால சந்தனக்கட்டையை போட்டு எரிச்சு அதிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை நுகர்ந்து கொண்டு நறுஞ்சாந்து அகலத்து நம்பியர் தம்மோடு மாறுபல சந்தனத்தை பூசிக்கொண்டு தமக்கு இனிய காதற் கேழ்வரோடு குறுங்கண் அடைக்கும். சின்ன சின்ன பலகணி இருக்கு காற்று வருவதற்காக, அதையெல்லாம் அடைக்கிறாங்க. ஏன்னா வாடை காற்று உள்ளே வரக்கூடாது என்பதற்காக. குறுங்கண் அடைக்கும் கூதிர்காலையும்
அந்த கூதிர்காலத்திலும் கூதிர்காலைன்னு போடுறாரு பாருங்க. பல பேர் பெரும்பாலானவர்கள் பிழை செய்யக்கூடிய இடம் அது. கூதிர்காலம்னு வல்லூற்று மிகுந்து எழுதணும். ஏன் வல்லூற்று மிகுணும் அப்படின்னா, காலம் என்பது பொது பெயர், கூதிர் என்பது குறிப்பிட்ட ஒரு காலத்திற்குரிய சிறப்பு பெயர். இருபெயரொட்டு இது. இருபெயரொட்டுல கண்டிப்பாக வல்லொற்று மிகும். மல்லிகை பூ, பூ எல்லாவற்றுக்கும் பொது பெயர். மல்லிகை சிறப்பு பெயர், மல்லிகை பூ இப்ப வரணும். அதனால இவ்வாறு இலக்கணம் உணர்ந்து எழுதணும். கூதிர்காலம் என்றே பலர் எழுத பார்க்கிறோம். பழைய ஆசிரியர்கள் கூட சில பேர் கூதிர்காலம் என்று எழுதியிருக்கிறார்கள். அது பிழை. சரி, கூதிர்காலையும் வளமனை மகளிரும் மைந்தரும் விரும்பி, மைந்து என்றால் வலிமை என்று பொருள், மைந்தர் என்றால் வலிமை உடையவர் என்று பொருள். வளமனை மகளிரும், வளமனைன்னு சொல்றாங்க பாருங்க. அது என்ன வளமனைன்னு? என்ன, இந்த காலத்துல நம்ம பங்களான்னு சொல்றோம்ல, அதான் வளமனை. இப்ப ரொம்ப எளிமையா எல்லாரும் பங்களா, அங்க ஒரு பெரிய பங்களா இருக்கு, வளமனை என்று பொருள். அடிகளார், மறைவடிகளார் எழுதுவார், வளமனையின் உளமகிழ்ந்து இருக்கின்ற காலத்துன்னு எழுதுவார். அதனால வளமான இல்லம், வளமனை மகளிருக்கு. ஐயா நம்ம 175வது அடி வரைக்கும் பார்த்தோங்க ஐயா. சென்று பார்த்துட்டோம். இல்ல பார்த்துட்டோம். எனக்கு அது தெரியுது, குறிச்சு வச்சிருக்கிறேன். இந்த இடங்கள்ல சில செய்திகள் விட்டு போச்சுங்கிறதுனால்தான் அங்க இருந்து வேகமா வந்துட்டு இருக்கிறேன். சரி. இளநிலா முன்றில் அது முன்பின்னாக தொக்க இலக்கண போலி, இல் முன்னு இருக்கணும். அதான் விரிகதிர் மண்டிலம் தெற்கேர்பு வெண்மழை அரிதில் தோன்றும் அச்சரக்காலையும். எதற்காக திரும்ப இந்த பகுதி சொல்றேன்னா, 6 வேறு பருவங்கள் வரக்கூடியதனை வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. சில இடங்கள்ல சில பேர் எழுதியதனுடைய வழிவுதான் நான் இந்த பகுதியை நான் மறுபடியும் பாடம் சொல்றேன். என்ன, இப்படி வாடை காற்றுங்கிறது தமிழ்நாட்டுல இல்லைங்கிறார் ஒருத்தர். இதுக்கு இதை விட என்ன சான்று வேணும்? காப்பிய சான்று. அதனால விரிகதிர் மண்டிலம் தெற்கேர்வு வெண்மழை அரிதில் தோன்றும் அச்சரக்காலையும், வெள்ளிய முகில்கள் அரிதாக தோன்றுகின்ற அச்சரக்காலையும் முன்பணி காலத்திலும், அங்கதன்றையும் ஓங்கிரும் பரப்பின் வங்க வீட்டத்து தொண்டியோரிட்ட, தொண்டியில இருக்கிறவர்கள் கொண்டு வந்து விட்ட அகில் துகில் ஆரம் வாசம், வாசம் நிறைந்த பூக்கள், தொகு கருப்பூரம், கருப்பூரம் என்று எழுதணும், கற்பூரம் என்று எழுதக்கூடாது. ஆண்டாள் கருப்பூரம் என்று எழுதுவாங்க. தொகு கருப்பூரம் சுமந்துடன் வந்த கொண்டலுடன் புகுந்த கொண்டலுடன் புகுந்து கொண்டல் என்று வந்தது. அது கிழக்கு காற்று. ஒவ்வொரு காற்றா சொல்லிட்டு வர்றார். கொண்டலோடு புகுந்து கோமகன் கூடல் வெங்கண் நடுவேல் வில்விழா காணும். அந்த பாண்டிய அரசனுடைய மதுரையில ஒரு பெரிய வில் விழா நடக்கிறது, வீர பெருவிழா நடக்கிறது. அது பங்குனி மாதத்துல. அப்ப பனியரசு யாண்டுளன், அப்ப பனிக்காலம் எங்கே இருக்கிறது என்று கோதை மாதவி கொழுங்கொடி எடுப்ப, மாதவி என்றால் குறுக்கத்தி இந்த இடத்துல, அது ஒரு கொடி. மாதவி என்பது மலருக்கும் ஆகின்ற பெயர். கோதை மாதவி, கோதை என்றால் மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை என்று பொருள். கோதை மாதவி கொடுங்குடி எடுப்ப காவும் காணமும் கடிமலர் ஏந்த, சோலைகளெல்லாம் மலரை ஏந்தி கொண்டிருக்கிறது. தென்னவன் பொதியில் தென்றலோடு புகுந்து, அடுத்த காற்று வந்து விட்டது, தென்றல். தென்னவனுடைய பொதியில் தென்றலோடு வந்து, இந்த பொதியை மலைங்கிறது பலராலும் பாடப்படுவது. முன்பே நான் சொல்லியிருக்கிற ஒரு அருமையான பாட்டு, அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஏன்னா குமரகுருபரர் போல பிற்காலத்து பாடல் சார்ந்த ஒரு பெரும்பலவரை பார்ப்பது அரிது. அவர் சொல்றார், இங்க அந்த புதிய மலையை பார்க்கிறார். அவருக்கு புதிய மலை எப்படி இருந்து மேலிருந்து அருவி அப்படியே வழிகிறார். வேகமாக வந்து விழுகின்ற அருவியை பார்க்கிறார். பார்த்த உடனே ஒரு சைவ சமயத்தினுடைய பெரும் புலவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடு மலை. திங்களை தன்னுடைய முடியிலே சூடி இருக்கிற மலைன்னா அவ்வளவு உயரமா இருக்கு. இப்பவும் போய் பார்த்தா தெரியும். குற்றாலத்துல நல்ல கோடை காலத்துல அப்படி நிலா, பௌர்ணமி நிலா மேலே வருகின்ற காலத்தை பார்த்தா அது அந்த மலையினுடைய முடியில உட்கார்ந்து இருப்பது போல இருக்கும். திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடு மலை, தங்கு புயல் சூழுமலை, புயல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய மலை, தமிழ் முனிவன் வாழுமலை.
அங்கே தமிழ் முனிவன் வாழுகிறான், அகத்தியன் வாழுகிறான். இந்த தமிழ் அகத்தியன் வேற. இந்த தமிழ் அகத்தியன் தொல்காப்பியருக்கு முற்பட்டவனாக கருதப்படுகிறவன். அவன் எழுதிய நூல் நமக்கு கிடைக்கல. அவன் எழுதியதாக காட்டப்படுகின்ற 12 நூற்பாக்கள் அவன் எழுதியது இல்லை. அது பிற்கால இடைச்செருகல். தென்னவன் பொதியில் தென்றலொடு புகுந்து மன்னவன் கூடல் மகிழ்துணை தழும் திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடுமலை தங்கு முயல் சூடுமலை தமிழ் முனிவன் வாழுமலை. இதெல்லாம் சரி. அடுத்த 2 அடி குமரகுருவர் சொன்னார் பாருங்க. அந்த அருவி ஒழுகுது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, அங்கையர்க்கண் அம்மை திரு அருள் சுரந்ததென பொங்கருவி விழுமலை. அம்மா தன்னுடைய அருளை அப்படியே காட்டுவது போல, அந்த மீனாட்சி அம்மை தன்னுடைய அருளை காட்டுவது போல அங்கையர்க்கண் அம்மை. அது மலை மாதிரி இருக்கிறாரு சிவபெருமான். அவர்கிட்ட ஒரு அசைவும் இல்லை. அவர் ரொம்ப கெட்டியான ஆளு. ஆனா அவருக்கு பாகமாக இருந்த அந்த பார்வதி இரக்கமே உருவான வழி. அவருடைய அருள் உணர்ச்சி அப்படியே அருவியாக வழிகிறது என்று சொன்னார். இந்நிலவேனில் யாண்டுளன் கொல்லென்று, அந்த இளவேனில் காலம் எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டு வருகிறது. உருவக்கொடியோடுங்கிறத மாறி படிக்கணும். கொடி போன்ற உருவமுள்ள பெண்களோடு, உடைப்பெறும் கொடுனரோடு, அவர்களுடைய கொடுனரோடு, கணவரோடு, பருவம் என்னும் படதீர் ஆலை, பருவம் என்ற அந்த துன்பத்தை எல்லாம் நீங்குகின்ற காலத்தில் கன்றமர் ஆயமுடு களிற்றினம் நடுங்க. ஆயம் என்பது இங்கு பெண் யானைகளை குறித்தது. பெண் யானைன்னு சொல்லக்கூடாது, பிடின்னு சொல்லணும். ஆனால் எளிமை கருதி இப்ப எல்லாருக்கும் விளங்கணுங்கிறதுக்காக பெண் யானை என்று சொல்லப்படுகிறது. கன்றமர் ஆயமுடு, யானை கன்றுகளோடு பிடிகளும் சேர்ந்து களிற்றினம் நடுங்க. இப்ப வெயில் வந்துருச்சு. வெயில் வந்தா யானைக்கு பொறுக்காது. இந்த வெயில் காலத்து கோடை காலத்தில் தான் யானைக்கு மும்மதம் தோன்றும். அது 3 உறுப்புகள்ல இருந்து வரக்கூடிய மத நீர். அது உள்ளா இருக்கிற குடல்ல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் வெந்து போய் அது அப்படியே மேலே அப்படியே தண்ணீராக, அப்படியே பிசு பிசுன்னு இருக்கக்கூடிய தண்ணீராக மத்தகத்தின் வழியாக வழியும். அதற்கு பிறகு அதனுடைய பிற்பகுதி வழியாக வழியும். அதனுடைய வாய் வழியாக, தும்பிக்கை வழியாக வழியும். அதனால இப்படி 3 இடங்கள்ல இருந்து வடிவதனால இதுக்கு மும்மதம் என்று பெயர். என்று ஊழ் நின்ற குன்றுகெடு நன்னாட்டு. அந்த கோடை காலத்துல என்றூழ் என்றால் வெயில் என்று பொருள். அது ஊழ் என்றால் முதிர்ச்சி என்று பொருள். பழம் ஊழ்த்தது என்றால் பழம் முதிர்ந்தது என்று பொருள். இந்த வினை சொற்களை எல்லாம் கையாள்வார் இல்லப்ப. அவ்வாறு என்று அதே போல ஒருவனுக்கு ஊழ் என்று சொன்னால் அது வினை முற்றி வருகின்ற காலம் என்று பொருள். என்று ஊழ் நின்ற குன்றுகெடு நன்னாட்டு. குன்றுகள் மிகுந்திருக்கக்கூடிய நாட்டில் காடு தீ பிறப்ப கனையெறி பொத்தி. காடுகள் எல்லாம் வெயில் காலத்துல பற்றி எரிகின்றன. கோடையோடு புகுந்து கூடல் ஆண்ட, கோடை காலத்தோடு புகுந்து கூடல் நகரத்தை ஆண்டிருக்கக்கூடிய வேனில் வேந்தன், கோடை என்ற அரசன் அங்கிருந்து வருகிறான். முதுவேனில் வந்து விட்டது. அது வேற்றுப்புலம் படர ஓசனிக்கின்ற உருவையில் கடைநாள். ஓசனிக்கின்ற என்றால் போதற்கு ஒருப்பட்டு நீங்குகின்ற என்று எழுதுவார்கள் உரையாசிரியர்கள். மெல்ல தயங்கி தயங்கி போகின்ற என்று பொருள். உருவெயில் என்கிறது உரிச்சொற்றொடர். மிகுந்த வெயில். கடைநாள் வையமும் சிவிகையும். அரசன் இப்ப என்ன பண்றா, இந்த மகளிருக்கெல்லாம் அவரவர்கள் ஊர்ந்து செல்வதற்குரிய ஊர்திகளை தருகிறான். வையம் வண்டி, சிவிகை பல்லக்கு, மணிக்கால் அமளி, மாணிக்க கற்களை பதித்த இருக்கை, உய்யானத்தில், உய்யானம் என்றால் சோலை, சோலையின் கண்ணே உறுதுணை மகிழ்ச்சியும் சாமரை கவரியும். சாமரை வீசுகின்ற கவரி, கவரி விசிறி. இந்த இடத்துல அது மயிர் திரளாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு விசிறி. தமணிய அடைப்பையும் பொன்னால் செய்யப்பட்டிருக்கூடிய வெற்றிலை சீவல் பெட்டியும். கூர்நுனை வாழும் கோமகன் கொடுப்ப. பாதுகாப்புக்காக வாளையும் கொடுக்கிறான். அப்படி வாறு கொடுப்ப
பெற்ற செல்வம் பெறலா வாழ்க்கை, பெற்ற செல்வம் பெறலா வாழ்க்கை, பொற்றொடி மடந்தையர் புதுமணம் புணர்ந்து. எல்லா செல்வங்களையும் பெற்றார்கள் மதுரையில இருக்கக்கூடிய மகளிர். அவர்கள் தங்களுடைய ஒழுக்க நெறியிலிருந்து பெறலாதவர்களாக இருந்து பொற்றொடி மடந்தையர் புதுமணம் புணர்ந்து புதிய எல்லாரோடும் சேர்ந்து வாழுகின்ற, கூட்டமாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை பெற்று செம்பொன் வெள்ளத்து சிலதியர் ஏந்திய, சிலதியர் ஏவல் மகளிர், அவர்கள் தங்களுடைய வள்ள பாத்திரத்தில் ஏந்திய அந்தீன் தேரல், அழகிய தெளிந்த கல். அந்தீன் தேரல், தேரல் என்பதற்கு தேன் என்றும் பொருள் உண்டு, இங்கு கல்லைத்தான் குறிக்கிறது. அம் தீம் என்று இரண்டு சொற்கள் அவை. அம் தீம், அம் அழகிய, தீம் இனிய, தேரல் மாந்தினர் மயங்கி, அளவுக்கு அதிகமாக உண்டால் அதுக்கு பேர் மாந்துதல் என்று பொருள். புவியல் நரவமாந்தி புந்தி ஏறுற்ற போது என்மேற் சீழி ஏவிய பகழி என்னும் குற்றினை எம்பிமேல் ஏவல் என்றான்னு போன வகுப்புல பார்த்தோம். வாலி சொல்லுவதாக. நறுமலர் மாலையும் வரிதிடம் கடிந்தாங்கு இளவிதழ் செவ்வாய் இளமுத்து அரும்ப. மாலை இல்லாத அந்த வரிய இடத்தில் இளவிதழ் செவ்வாய், இலவ மலர் போன்று இருக்கக்கூடிய அழகிய சிவந்த வாயினுடைய முத்து அரும்ப. காவியம் கண்ணார் வரிப்பாடல்களை பாடுகின்ற பெண்கள் கட்டுரை எட்டுக்கு நாவுடு நவிலா நகைபடு கிளவியும் அஞ்சங்கழுநீர் அரும்பவிழ்த்தன்ன செங்கையல் நெடுங்கன் செழுங்கடை பூசலும். அதாவது வாயிலிருந்து வராத சொல், வாயிலிருந்து வராத மொழி ஒரு பெண்ணினுடைய உறுப்புகள் பலவற்றிலிருந்தும் வெளிப்படுகிறது. அத உடல் மொழின்னு சொல்லுவாங்க. அவளுடைய குறிப்பு பல வகையாக கண்ணும் வாய் இதழும் பிறவும் எல்லாம் காட்டுகின்றன. நாவுடு நவிலா நகைபடு கிளவியும் அஞ்சங்கெழுநீர் அரும்பவிழ்த்தன்ன செங்கையல் நெடுங்கன் செழுங்கடை பூசலும், கண் விளைக்கக்கூடிய பூசலும் ஆகியவற்றை எல்லாம் கொண்டு, அதாவது நாட்டார் ஐயா அதுக்கு உரை எழுதுவாரு. பொன்வளை அணிந்த மகளிர் புதிய மனத்தினை பொருந்தி என்று. பொற்றொடி மகளிர் புதிய மனத்தினை பொருந்தி என்பதனால அவர்கள் இதுகாரும் அடையாத மகிழ்ச்சியை அடைந்து என்பது பொருள். அவ்வாறு பெற்று வருகின்ற காலத்து கொலைவில் புருவத்து, கொலைவில் புருவத்து கொழுங்கடை, கொலைவில் புருவத்து, இந்த புருவங்கிறது ஒரு கண்ணுக்கு ஒரு மேலே இருக்கக்கூடிய கோடு. அத ஒரு நாவலாசிரியர் எழுதுவாரு. இடம் தெரியாம அமைந்து போய்விட்டது இந்த புருவம் அப்படின்னு எழுதுறாரு ஒரு நாவலாசிரியர் நம்ம தமிழ்ல. அது நல்லாதான் இருக்கு அந்த கற்பனை. என்னன்னா, மிக இன்றியமையாத செய்தியை அடிக்கோடு போட்டுதான் எழுதுவது வழக்கம். இது இன்றியமையாதது என்பதற்கு மேற்கோடு போட்டிருக்குங்கிறார் புருவத்தை. கொலைவில் புருவத்து, இது கொலை செய்யக்கூடிய புருவம். ஏனென்றால் இது வில்லை போல் இருக்கிறது. இந்த கண்ணிலிருந்து எழும்புகின்ற பார்வை இது அம்பாகிறது. ஆகவே இந்த நாணை தாண்டி கொண்டு வருகிறது. கொலைவில் புருவத்து கொடுங்கடை சுருள, கடைப்பகுதியானது சுருண்டு திரும்ப, திலக சிறுநுதல் அரும்பிய வியரும், அதாவது திலக சிறுநுதல், திலகம் தீட்டிய சிறிய நெற்றி, செவ்வி பார்க்கும் செழுங்குடி செல்வரோடு, செவ்வி என்றால் சமயம், தக்க சமயத்தை பார்க்கின்ற செழுங்குடி செல்வரோடு, வையம் காவலர் மகிழ்தரு வீதியும், உலகத்தை காக்கின்ற அரசர்களுடைய வீதி. மதுரையில இப்ப ஒவ்வொரு பகுதியா சொல்லிட்டு வந்து அகழி கடந்து மதில் கடந்து ஊருக்குள்ளார புகுந்து இப்ப மகளிரெல்லாம் மகிழ்ந்திருக்கக்கூடிய வையை காட்சி எல்லாம் காட்டி, நால்வகை காற்று வரக்கூடிய பருவங்களை காட்டி பின்னால இப்ப வந்தார். வையம் காவலர் மகிழ்தரு வீதியும், வையம் காவலர் மகிழ்தரு வீதியும், அரச வீதிகளும், சுடுமண் ஏறா வடுநீங்க சிறப்பின் முடிரசு உடுக்கும் கடிமனை வாழ்க்கை. பொதுமகளிர் தங்களுக்குரிய நெறியிலிருந்து மாறாமல் இருக்கக்கூடிய, சுடுமண் ஏறான்னா ஒழுக்கத்திலிருந்து தவறிய மகளிருக்கு தலையில 7 செங்கல்ல சுமத்தி தண்டனை வழங்குவது அக்காலத்து வழக்கம் என்று நாட்டார் எழுதுறார். அப்படியெல்லாம் தங்களுடைய ஒழுக்கத்திலிருந்து பிறழ்ந்து போகாத,
அதாவது எல்லா மகளிருக்கும் ஒழுக்கம் உண்டு. பரத்தை என்று சொல்லுகிற போது அந்த பரத்தை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் பறந்துபட்ட ஒழுகுதல் உடைய, எங்கும் சென்று பறந்து, பறவைன்னா கடல், அது போல எங்கும் சென்று உலாவக்கூடிய வரையறையற்ற மகளிர் என்று பொருள். அவர்களெல்லாம் வையம் காவலர் மகிழ்தரு வீதியும் சுடுமண் ஏறா வடுநீங்கு சிறப்பின் முடியரசு உடுக்கும் கடிமனை வாழ்க்கை. முடியரசு உடுக்கும், முடிய அரசர்களை எல்லாம் உடுக்கக்கூடிய கடிமனை வாழ்க்கை வேத்தியல் பொதுவியல் என இருசிறத்து மாத்திரை அறிந்து மயங்காமரவின் ஆடலும் வரியும் ஆடலும் பாடலும் பாணியும் தூக்கும் கூடிய குயிலுவ கருவியும் உணர்ந்து. அதாவது அரச வீதியை அடுத்து எது இருக்கிறது என்றால் இந்த மகளிர் வீதி இருக்கிறது. ஆடல் பாடல் ஆகியவற்றில் தேர்ந்த மகளிர். ராசராச பெருவேந்தன் கோயிலை கட்டிய பிறகு கோயிலினுடைய 4 திருச்சுற்றுகளிலும் 108 மகளிரை, ஆடல் பாடல் வல்ல மகளிரை கொண்டு வந்து குடியேற்றினான் என்பது வரலாறு. அதுபோல வேத்தியல் பொதுவியல், அதை போன வகுப்புல பார்த்தோம். வேந்தருடைய அவையில ஆடக்கூடிய நிகழ்ச்சி வேத்தியல், பொது மண்டல ஆடக்கூடியது பொதுவியல். வேத்தியல் பொதுவியல் என இருசிறத்து மாத்திரை அறிந்து மயங்கா அமரவின் ஆடல். மாத்திரை கண்ணொடி பொழுது கூட பிறளாதவாறு இலக்கணம் அறிந்து ஆடுகின்ற ஆடல். பாடல் அதாவது வரிப்பாடல், பாணி, தாளம், தூக்கு, செய்யுள் என்று கூடிய குயிலுவ கருவியும் உணர்ந்து. குயிலுவ கருவின்னு தோற்கருவி, தோற்கருவிகளை எல்லாம் உணர்ந்து அவ்வாறு இசைக்கக்கூடிய நிலையில் 4 வகை மரபின் அபிநய களத்தினும் 4 வகையான அபிநயம், நிற்றல், இருத்தல், கிடத்தல், இயங்கல், 4 வகை. ஒரு நடனம்னா இப்படி இருக்கும், 4 இருக்கும். அதாவது இருந்து ஆடுவாள், நின்று ஆடுவாள், இயங்குவாள், கிடந்து ஆடுவாள். 7 வகை நிலத்தினும் எய்தெது விரிக்கும். 7 வகை நிலம் என்பதற்கு சரிகம பதனின்னு எழுதினாங்க. குரல், துத்தம், கைக்களை, உளை, இழி, விளரி, தாரம் என்ற 7 சுரநிலைகள் என்று சொல்லப்படுது. சுரங்கிறது கோல் என்பது தமிழ். மலைப்படும் சிறப்பின் தலைக்கோல் அறிவையும் வாரம்பாடும் தோரிய மடந்தையும். வாரம்னா முன்பே பார்த்தோம், ஆடி முதிர்ந்த பெண்கள் உட்கார்ந்து பாடக்கூடிய மகளிராக மாறிவிடுவார். அதனால தலைக்கோல் அறிவை, பிறகு வாரம்பாடுகின்ற தோரிய மடந்தையர், தலைப்பாட்டு கூத்தியும் இடைப்பாட்டு கூத்தியும், 8 கடை நிறுத்த 1000 எண்களஞ்சு முட்டா அவைகள் முறைமையின் வளால் தாக்கணங்கணையர் நோக்கு வரைப்பட்டாங்க. 1008 கடஞ்சு உடைய பொன் மாலையை யாரு கொடுப்பான்? தலைக்கோல் அருவிக்கு கொடுப்பான். மற்றவர்களுக்கு அவரவர்களுக்கு தகுதிக்கேற்ப 1008 1 வரையிலான பரிசை அவன் அளிப்பான். 1008 கடஞ்சிலிருந்து 1 வரையிலான பொன்னை எல்லாருக்கும் அளிக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து தாக்கணங்கணைகள் நோக்குவாய்ப்பட்டு பார்க்கின்ற பார்வை எல்லாரையும் பிணிக்கக்கூடியதாக, வருத்தம் செய்யக்கூடியதாக, ஐயோ இவளை பெற முடியவில்லை என்று வருத்தம் செய்யக்கூடியதாக அமையுமா. அரும்பரல் அறிவும் பெரும்பிரிதாக தவத்தோராயினும் தகைமலர் வண்டின் நகைப்பதம் பார்க்கும் இளையோராயினும், முதிர்ந்து தவம் செய்யக்கூடியவராக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், காம விருந்தின் மடவோராயினும், காம உணர்ச்சி உடைய அறிவில்லாதவராக புதியவராக இருந்தாலும், ஏமவைகள் இந்து இல்வதியும் பண்ணும் கிளையும் பழித்த தீங்கும். அவர்களுடைய சொல் அவ்வளவு இனிதாக இருக்கிறது. ஏமவைகள் இந்து இல்வதியும் பண்ணும் கிளையும் பழித்த தீஞ்சொல் எண்ணன்கலையோர் 20 வீதி. 64 கலை வல்ல மகளிர், 64 கலை வல்ல மகளிர் இருக்கக்கூடிய 20 வீதி, 2 வீதி அங்கு அவ்வாறு அமைந்தார். வையமும் பாண்டிலும் மணித்தேர் கொடுஞ்சியும் மெய்புகு கவசமும் வீழ்மணி தோட்டியும்
தோட்டின்னா அங்குசம். வண்டி, அதற்கு பிறகு மூடு வண்டி, அப்புறம் தேரு, தேர்ல இருக்கக்கூடிய கொடுஞ்சி என்று சொல்லக்கூடிய பிடிப்பு, தாமரை வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு பிடிப்பு, மெய்யிலே போட்டுக் கொள்கின்ற கவசம், இவற்றையெல்லாம் செய்யக்கூடிய தோட்டி, அங்குசத்தை வடிக்கக்கூடிய அதழ் முனை அரணம், தோலாலே செய்யப்படுகின்ற பாதுகாப்பு கருவிகள், அரியா யோகம் கை கவசங்கள், வளைதரு குழியம், வாழ்வெண் கவரி, வளைதரு குடியம்னா வளைதடி, இவையெல்லாம் ஆயுதங்கள். இவற்றையும் வாழ்வெண் கவரியும் வெண்மையான விசிறியும் ஆகியவற்றை எல்லாம் செய்யக்கூடிய வளைதரு குழியும் பிறவும் ஆகியவற்றை ஏனை படமும் பன்றி படம் வரைந்திருக்கக்கூடிய கிடுகு அல்லது கேடயம், காடூன்று கடிகையும் குத்துக்கோள்களும் செம்பால் செய்த கருவிகளும், வெண்கலத்தால் செய்த கஞ்ச தொழிலமும் வெண்கலத்தால் செய்த கருவிகளும், கயிற்றால் செய்த கருவிகளும், வம்பின் முடினவும் மாலையில் புனையினவும், மாலைகளாக புனைந்த அவற்றையும், இப்படி பலவேறு தொழில்களை செய்யக்கூடிய தொழிலாளிகள் மலிந்திருக்கக்கூடிய வீதி. புகையவும் சாந்தவும் பூவிற் புனையினவும், வாசனை புகையை உண்டாக்கக்கூடிய அகில் முதலாயின, சாந்தனம் மயிர் சந்தனம் முதலாயின, பூவால் செய்யப்பட்ட பல வகையான தொடையல்கள், வகை தருவரியா வளர்ந்தலை மயங்கிய அரசு விடை திருவின் அங்காடி வீதியும், இவையெல்லாம் இருக்கக்கூடிய கடைத்தரு என்று சொன்னார். ஆக மகளிர் உரைகின்ற இருபெரு வீதிக்கு அடுத்தாற் போல பல்வேறு வகையான தொழில்களை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய கடை விரித்து இருக்கக்கூடிய அங்காடி வீதியும், காகபாதமும், அடுத்தபடியாக நவமணிகளை சொல்ல போறார். மிகச்சிறந்த வைரம், வைடூரியம், மரகதம், கோமேதகம் ஆகியவற்றை எடுத்து சொல்றாரு. இப்ப காகபாதமும் களங்கமும் விந்துவும் ஏகையும் நீங்கி, இந்த நாளும் வைரத்துக்குள்ள குற்றம். ஒரு வைரக்கல்ல எடுத்து பார்த்தா அதுக்கு இலக்கணம் என்னவென்றால், அதனுடைய ஒளி, அது வாங்குகிற ஒளியை அப்படியே காட்டணும். அதை கொண்டு போய் வெயில்ல வச்சா ஒரு சிறிது, எவ்வளவு வெயில்ல வச்சாலும் ஒரு சிறிது சூடேறக்கூடாது. சூடேறினா அது கண்ணாடி. ஆகவே காகபாதம் என்றால் சிறிதாக பிளந்திருக்கக்கூடிய ஒரு வைரக்கல் முழுமையா இருக்கணும். நடுவுல எங்காவது சிறு பிளவு இருந்தா அது குற்றம். களங்கமும் மாசுடையதாக தோற்றுதலும், விந்து புள்ளியாக இருப்பதும், கரைபடிந்திருத்தலும், ஏகை கீற்றாக இருத்தலும், இந்த 4 குற்றங்களை சொல்றார். மொத்தம் 12 குற்றங்கள் வைரங்களுக்கு வரும். அதுல 4 தலைமையான குற்றங்களை எடுத்து இங்க பேசுறார். இந்த 4 குற்றங்களை உடைய வைரங்கள் இந்த 4 குற்றங்கள் நீங்கிய வைரம், நீங்கி இயல்பிற்குன்றா மூலவர் நொடிந்த நுழைநூன் கோடி. இவ்வாறு மூலவர்களெல்லாம் எடுத்து காட்டி இருக்கக்கூடிய, வகுத்து காட்டி, நொடிந்தன்னு வகுத்து காட்டி இருக்கின்ற நுழைநுண் கோடி அந்த வைரங்கள் எல்லாம், வைரங்களை அடுத்து என்ன சொல்ல போறாரு? 4 வகை வருணத்து நலங்கள் ஒளியவும், 4 வகை வருணம். வருணம்ங்கிறது இங்கு வண்ணம். இந்த இடத்துல ஒரு செய்தி, இந்த வர்ணாச்சிரமம்னு சொல்றாங்களே, அது என்ன என்றால் உண்மையிலே தோலின் நிறம் பற்றி வந்ததுதான் அது. அந்த வண்ணம்ங்கிறது வருணம் ஆச்சு. இங்கு நிறத்தை தான் சொல்றார். 4 வகை நிறத்தை உடைய நலங்கள் ஒளியவும், 4 வகையான ஒளிமிக்க நிறத்தை பெற்றிருக்கக்கூடிய ஏகையும் ரேகையும், ஏகைன்னு ரேகை, ஏகையும் மாலையும், இருளோடு துறந்த கோடுகள் இல்லாத, இருள் படியாத அத்தகைய 4 வகை நிறங்களையும் மிக்க கொண்டிருக்கின்ற குற்றமற்ற பாசார்மேனி பசுங்குது, பசுமையா இருக்கின்ற பச்சை, அதுதான் மரகதம். மரகதத்திற்கு நிறம் பச்சை. மரகதமும் வைரம் சொன்னாரு. அடுத்தது மரகதம். அடுத்து பதுமமும் நீலமும் விந்தமும் படிதமும், 4 வகையான மாணிக்கம்.
ஒன்று பதுமம், இன்னொன்று நீலம், இன்னொன்று விந்தம், இன்னொன்று படிதம். இது பிறப்பு, நிறம், குணம், ராசி பற்றி வந்தவை என்று எழுதுவார்கள். விதிமுறைப்படையா விளங்கிய சாதியும் அந்த சாதி பெருமைகளும். இந்த சாதிங்கிற சொல்ல வைர கற்களுக்கு, மாணிக்க கற்களுக்கெல்லாம் சொல்லுகின்றவன் பறவைகளுக்கு சொல்லுகின்றான். பறவை சாதி, விலங்கின் சாதி விலங்குக்கு சொல்லுகிறவன் மனிதர்களுக்கு சொல்லவில்லை தமிழில் என்பது குறிக்கத்தக்கது. அந்த சாதி என்ற பெயர் பறவைகளுக்கு ஒரு 10 பாட்டுல வரும். பறவை சாதி, வண்ட சொல்லுகிற போது அப்படி சொல்லுவான். அதனால மனிதர்களை அப்படி பாகுபடுத்திய நிலை தமிழ் இலக்கியத்தில் இல்லை, பண்டை தமிழ் இலக்கியத்தில் இல்லை. பதுமும் நீளமும் விந்தமும் படிதமும் விதிமுறை பிழையா விளங்கிய சாதியும் பூச உருவில், பூச மீனுடைய வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடிய புலம் தெளித்து அணையவும் தெளிந்த பொன்னாராகிய புஷ்பராகம், அதுக்கு பேர் புஷ்பராகம், பொன்னை தெளிவாக கொண்டிருக்கக்கூடிய புஷ்பராகம். ஆக பொன்னை சொன்னார். அதற்கு பிறகு 4 வகையான வைரங்களை எல்லாம் எடுத்து சொன்னார், மணிகளை சொன்னார். ஈதரு கதிரொளி தென்மட்டு உருவமும், அப்புறம் வைடூரியம். ஈதரு கதிரொளி தென்மட்டு தெளிந்த மதுவை தேன் போன்று இருக்கக்கூடியதாக உருவம் பெற்றிருக்கின்ற வைடூரியங்களையும், இருள் தெளித்தனையவும் இருளை அகற்றி இருக்கக்கூடிய நீலமணிகளையும், இருவேறு உருவமும் மஞ்சள் சிவப்பு என்று 2 வகையான நிறங்களை பெற்றனவும். உரு என்றால் நிறம் என்று பொருள். இருவேறு உருவமும் ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் 5 வகையான வனப்பை கொண்டிருக்கக்கூடிய இலங்கு கதிர் விடும் நலங்கடு மணியும், காற்றிலும் மண்ணிலும் கல்லிலும் நீரிலும் இந்த 4 வகையான இடங்களிலிருந்து வந்த குற்றம், தூசு, மாசு எதுவும் இல்லாத தோற்றிய குற்றம் துகளற துணிந்தவும், இவையெல்லாம் இல்லாதனவும். அடுத்தது முத்துக்களுக்கு வந்துட்டார். மாணிக்கங்களை எல்லாம் சொல்லி, வைரம் சொல்லி, வைடூரியம் சொல்லி, புட்பராகம் சொல்லி, இவற்றையெல்லாம் சொல்லி அதற்கு பிறகு சந்திரகுருவே, சந்திரகுருன்னா வெள்ளை முத்து, வெண்முத்து. அங்காரகன், அங்காரகன்னா செவ்வாய்னு பொருள், சிவப்புன்னு பொருள். இந்த செவ்வாய் மண்டிலம் சிவப்பா இருக்கிறதுனாலதான் அதுக்கு செவ்வாயின்னு பேரு. அங்காரகன் என வானத்துல எவ்வளவோ நிலவுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கோள் பற்றி சொல்லுகிற போது அதனுடைய நிறம் பற்றி தமிழன் சொல்லி இருக்கிறான். அது சிவப்பா இருக்கணும். இன்றைக்கு ஆராய்கிறவர்கள் அங்கு அது சிவப்பா தான் இருக்கு என்று சொல்லுகிறார். அடல் வடிவத்துலதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால அங்காரகன் என வந்த நீர்மய சிவந்த முத்து, வெள்ளை முத்து, சிவப்பு முத்து என்று வந்த நீர்மய வட்டத்தொகுதியும், வட்டத்தொகுதினா உருண்டையான முத்துக்கள், கருப்ப துளையவும், கருப்ப துளையம்னா கருப்பத்திலே துளை படிந்தன, கல்லிடை முடங்கலும், அது பெருகி வருகின்ற காலத்து கல்லினாலே முடக்கப்பட்டனவும், திருக்கு நீங்கிய செங்குடி வள்ளியும், திருக்கு முறுக்கு திருகி இருக்கக்கூடிய நிலை, இவையெல்லாம் நீங்கிய செங்கொடி வள்ளியும், கொடி பவளங்களும், வகை பெருமாக்கள் தொகை பெற்று ஓங்கிய, இவற்றையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகை தரலறியா பயங்கழு வீதியும். இவ்வாறு பலவேறு வகையான மாணிக்கம், வைரம், பவளம் ஆகியவற்றையெல்லாம் விற்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய, அணிகலன்களை விற்கக்கூடிய வணிகர்கள் இருக்கின்ற பயங்கழு வீதியும். பயம் என்றால் பயன் என்பதனுடைய பன்மை அது. பயங்கழு வீதியும் கபிலர் புறநானூற்றுல பயம்னு எழுதுவார். காலமன்றியும் மரம் பயம் பகரும், காலம் இல்லாவிட்டாலும் கூட மரம் பயன்களை தரும். பகைதரறியா பயங்கழு வீதியும், சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சாம்புநதம் என ஓங்கிய கொள்கையில் பொன் 4 வகைப்படும். அதாவது உள்ளிருந்து எடுக்கப்பட்ட தங்கம் அதற்கு பிறகு அதனுடைய மாசெல்லாம் நீங்கிய நிலையில் தூய பொன்னாக ஒளிரும். அந்த பொண்ணு சாம்புநதம், சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம் என்று 4 வகையாக இருக்கு. பாரதிதாசன் எழுதுவார், கிளிச்சிறை பருதி பந்து. கிளிச்சிறை என்று சொல்லக்கூடிய பொன் போல இருக்கிறது
அந்த மாலை நேரத்து சூரியன் என்று எழுதுவார். சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சாம்புனதம் என, சாம்புனதம்ங்கிறது நாவல் பழத்தினுடைய சாத்துல ஊற வைக்கப்பட்ட பொன் என்று பொருள். ஓங்கிய குகையில் புலந்தெறி மாக்கள், பொன்னை தேர்ந்து கொள்ளுகின்ற அந்த மாக்கள், கலங்க அஞர் ஒளித்தாங்கு, அஞர் துன்பம் கலங்குகின்ற கலக்கத்தை ஒளித்தாங்கு, இலங்கு குடி எடுக்கும் நலங்கிளர் வீதி. அப்படி பொன்னாலாகிய பல வகையான பொன்னாலாகிய அணிகலன்களுடைய குற்றம் தீர்ந்த நிலையில் அவற்றை தொழில் செய்யக்கூடியவர்களுடைய வீதியில், நூலினும் மயிரினும் உடைநூல் பட்டினும். அடுத்து ஆடைகளுக்கு வர்றார். நூலால் செய்யப்பட்ட ஆடை. நூல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால், ஒழுக்கம் ஒழுகியது என்று பொருள். நுவல் என்பதும் நூல் என்று ஆயிற்று. நூலினும் மயிரினும் மயிராலும் செய்யப்பட்டது. எலிமயிர் என்று எழுதுவார். அது காட்டு எலி, அதனுடைய தோலை எடுத்து அதற்கு பிறகு இருக்கிற மயிரை எடுத்து பின்னுதல் வழக்கம். நூலினும் மயிரினும் நுழைநூர் பட்டினும், மிக மென்மையான பூச்சிகளிலிருந்து எடுக்கப்பட்ட பட்டு நூலினும், பால் வகை தெரியா பன்னூல் எடுக்கத்து, பகுதி பகுதியாக பால் வகை தெரியா பன்னூறு அடுக்கத்து, பகுத்து பகுத்து சொல்ல முடியாதவாறு பன்னூறாக பெருகி இருக்கின்ற நறுமடி ஆடை, மடிப்பு ஆடை, செறிந்த அறுவை வீதியும். அறுவை தறியில போட்டு அறுத்து எடுக்கிறதுனால, துண்டு துண்டா அறுத்து எடுக்கிறதுனால அதுக்கு அறுவை என்று பெயர். அறுவை வீதியும், நிறைகோல் துலாத்தர், துலாம் என்றால் துலாக்கோல் என்றால் நிறைகோல், தராசுன்னு வடமொழியில சொல்லுவாங்க, அது நிறைகோல் என்று பொருள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் என்று எழுதுவார். நிறைகோல் துலாத்தர், பறைக்கட் பராரை, பெரிய அடிப்பக்கம் அகன்று இருக்கக்கூடிய பறை, அது மேல குறுகி வட்டமா இருக்கும். அந்த பறைக்கட் பராரையர், அம்பன அளவை, மரக்காலால் அளப்பவர்கள், அவர்கள் எல்லாம் எங்கனும் திரிதர. இப்படி கையில தராசு வச்சுக்கிட்டு பொருள்களை எல்லாம் மதிப்பிடக்கூடியவர்கள் இந்த வீதியெல்லாம் வர்றாங்க. இதுதானே நமக்கு மிக இன்றியமையாத இடம். அதாவது பலவேறு வகையான வணிகர்களும் இந்த பொருள்களை எல்லாம் மதிப்பிடக்கூடியவர்களுமாக அந்த வீதியில வர்றாங்க. இவர்களிடம் தான் போய் சிக்க போறான் கோவலன். நிறைகோல் துலாத்தர், பறைக்கட் பராரையர், அம்பன அளவை எங்கனும் திரிதர. அளந்து பார்க்கக்கூடியவர்கள் அவர்களும் எங்கனும் திரிதர. காலமன்றியும் கருங்கரி மூடையோடு. இந்த கரி என்றால் மிளகு என்று பொருள். அது கரிப்புடையது, காரம் உடையது, அதனால கரிப்புடையது, அதனால கரி மிளகுன்னு பொருள். கருங்கரி மூடையோடு, காலமன்றியும், அது எல்லா காலங்களையும் விளையுது இந்த மிளகு கொடி. கருங்கரி மூடையோடு, கூலம் குவித்த கூல வீதியும். கூலம் என்பது தானியம், பல வகை 9 வகையான தானியங்கள். கூலம் குவித்த கூல வீதியும், பால்வேறு தெரிந்த நால்வேறு தெருவும். 4 வகையாக பகுக்கப்பட்ட மக்கள் வாழுகின்ற நால்வேறு தெருவும். சந்தியும் சதுக்கமும், முச்சந்தி 3 தெருக்கள் கூடுகின்ற இடம். சதுக்கம் 4 தெருக்கள் கூடுகின்ற இடத்துல மையமாக இருக்கின்ற மைதானம். ஆவண வீதியும், கடை தெருவும். மன்றமும் கவலையும், கவலை என்றால் பிரிந்து போகின்ற வழி, கவர்த்த வழி. மருகு தெரு, தெருவும் திரிந்து. விசும்பகடு திருவிய வெங்கதிர் நுழையா, வானந்தோய் இருக்கக்கூடிய வெங்கதிர் கதிர் நுழைய முடியாத பசுங்கொடி படாகை பந்தர் நீழல். அங்கங்கு பந்தல் போட்டிருக்காங்க, பெரிய விதானங்கள் அமைத்திருக்கிறார்கள். அவற்றின் ஊடே கதிரினுடைய ஒளி உள்ளே நுழைய முடியவில்லை, எங்கும் நிழல் பறந்திருக்கிறது. அப்படிப்பட்ட காவலன் பேரூர், அரசனுடைய பேரூரை நோக்கி கண்டு பார்த்தான் கோவலன். மகிழ்கிறான். என்ன பெரு நகரம்! நாம இந்த ஊர்ல சிலம்பை கொண்டு வந்து விற்க வந்திருக்கிறோம் என்று அவன் மகிழ்ச்சி அடைகிறான். ஆகவே என்ன செய்தி என்றால், பூம்புகாரிலிருந்து புறப்பட்ட கோவலன் தான் கொண்ட சிலம்பை புகாரிலே விற்பதை விட மதுரையிலே விற்பது
பெரிய பொருள் தரும் என்பது ஒன்று. இரண்டாவது, புகார் நகரத்தை தொடர்ந்து அவன் இருக்க விரும்பவில்லை என்பது இரண்டு. இந்த இரண்டு காரணங்கள் பற்றி அவன் புறப்பட்டான். கண்ணையை அழைத்து கொண்டு வந்தான். இந்த காவலம் பேரூர் ஆண்டு மகிழ்வெய்தி, நண்பர்களே, ஒரு செய்தி. அயல்நாட்டவர்கள் எல்லாருக்கும் பண்டை தமிழகத்தில் தெரிந்த ஒரு பெருநகரம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெருநகரம் மதுரை. மதுரை என்பது அவர்கள் தெரியாம என்ன செய்துட்டாங்கன்னா, மதுரை என்பதை சென்னைக்கு வந்து முதல்ல கரையேறுகிற காலத்துல கொச்சியிலிருந்து வந்தாங்க. வந்து சென்னைக்கு வந்து அதற்கு பிறகு கரையேறுகிற காலத்துல அந்த இடத்துக்கும் மதுரைன்னு நினைச்சாங்க. மதுராஸ் முதல்ல இது மதுராஸ் என்று அரேபியர்கள் சொன்னாங்க. இந்த மதுராஸ் என்றவன் சொன்னதுதான் மெட்ராஸ்ன்னு ஆச்சு. இந்த மெட்ராஸுக்கு இதுதான் காரணம், இப்படி பெயர் வந்ததுக்கு. அதுக்கப்புறம் சென்னைன்னு வந்ததற்கு காரணம், அதுல இப்ப செயலகம் இருக்கிற பகுதி, இந்த பாரிஸ் இருக்கிற பகுதியை வந்து சென்னப்ப நாயக்கர் என்பவர் வாங்கினார். அவருடைய இடங்கிறதுனால இதுக்கு சென்னை என்று பெயர். இங்க மதுரை என்பதற்கு பெயர் காரணம், மதில்கள் நிரம்பியது என்பது திருவிளையாடற் புராணத்தால் அறியப்படக்கூடிய செய்தி. நீர் முற்றி பொறும் பகையல்லால் வேறு பகையல்லாத மதுரை என்று சங்க இலக்கியம் சொல்லும். மதில்கள்ல வந்து கடலின் அலைகள் வந்து முட்டுகின்றன, அந்த பகையை தவிர வேறு பகை இல்லை என்று. நெடு மதில்கள் உடைய நகரம். காவலன் பேரூர் கண்டு மகிழ்வெய்தி கோவலன் பெயர்ந்தனன் கொடிமதிர் புறத்து என்று இந்த காதையை முடிக்கிறார். இந்த காதையை நான் அங்கிருந்து தொடங்கியதற்கு என்ன காரணம் என்றால், வாடைக்காற்று என்பது தமிழ்நாட்டில் உண்டு. 4 காற்று ஒன்று, அதுவும் உண்டு. அது இல்லாம அது இல்லைன்னு என்று சொல்வதெல்லாம் ஒரு பிழை. அப்படியெல்லாம் ஒரு கருத்து பரவி கொண்டு வருகிறது. சிலப்பதிகாரத்தை கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சா அந்த மாதிரி குற்றம் வராது. அடுத்து, அந்த காலத்தில் இந்த வைரம், வைடூரியம், மரகதம் ஆகிய மணிகள் எல்லாம் பிற நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டனன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதற்காகவும் தான் நான் அந்த பகுதியை சொன்னேன். அவையெல்லாம் இங்கேயே மலைகளிலே கிடைத்தன. அந்த மலையிடை பிறவா மணியே என்கோன்னு தொடக்கத்திலே சொல்லிட்டாரு. மலையில பிறக்கின்ற இந்த மணிகள் இருக்கின்றன, ஆனால் கண்ணையே நீ மலையில பிறக்காத மணி என்று சொல்லுகிறார். பல இடங்களில் இப்படி செல்வ செழுமையை சுட்டுகின்ற இடங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. இவையெல்லாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியான பொருள் என்று சொல்வது பெரும் பிழை. அவ்வளவு செல்வ பெரும் சீமையாக இருந்தது நம்முடைய தமிழகம். அதனால அந்த பகுதியை பார்த்தான். ரொம்ப மகிழ்ச்சியோட வந்து அங்கிருந்து வருகிறான். வந்து இப்ப என்ன செய்ய போறான், எல்லாவற்றையும் பார்த்து விட்டு திரும்ப வருகிறான். மதுரை இப்படித்தான் இருக்கு, சரி ரொம்ப நல்ல இடம் என்று கருதி இப்போ ஊர்கான் காதை முடிந்து அடைக்கல காதைக்கு நாம வருகிறோம். 15வது காதை. இது ஏறத்தாழ நம்ம பாதிக்கு மேல வந்துட்டோம். ஏன்னா பின்னால் இருக்கிற காதைகள் அளவில் சிறியவையாக சில காதைகள்லாம் இருக்கின்றன. இப்ப அந்த அடைக்கல காதையை மட்டும் நீங்கள் முழுமையும் படித்தீர்களானால் ஒரு புதிய செய்தி பெறலாம். அதை பற்றி அறிஞர்கள்லாம் நூல்கள்ல எழுதியிருக்கிறாங்க. என்னவென்றால், கோவலன் இப்படி சிலம்பை விற்கக்கூடிய அளவிற்கு வறுமையுற்றதற்கு என்ன காரணம்? இது ஒரு வினா. என்ன காரணம்? குலந்தரு வான்பொருட் குன்றம் தொலைந்த இளம்பாடு நாணுத்தரும் அப்படின்னு அவனே சொல்றான். திருக்குறள் மாதிரி இருக்கு பாருங்க. குலந்தரு வான்பொருட் குன்றம் தொலைந்த இளம்பாடு நாணுத்தரும். அதாவது மலையளவுக்கு செல்வத்தை குவிச்சு வச்சுட்டு போனாங்க, எல்லாத்தையும் இழந்து விட்ட என்னுடைய செயல் நாணத்தை தருகிறது என்று கோவலன் கண்ணகியிடம் வந்து சொல்லுகிறான். செல்வம் எங்க போச்சு? மாதவியிடம் கொடுத்துட்டானா எல்லாத்தையும்? இல்ல. மாதவி அப்படி அவனை வருத்தி செல்வம் பெறக்கூடியவள் இல்லை. அந்த இருவரும் சேர்ந்த சேர்க்கை ஒரு கலை நாட்டத்தினால் வந்தது. இன்னொன்று, 1008 கடைஞ்சு கொண்ட அந்த மாலையை நான் வாங்க முடியும் என்று செல்வ செழிப்பினாலே அதை விலைக்கு வாங்கி கொண்டு மாதவியின் இல்லம் புகுந்தவன் அவருடைய கலையில் இருந்து விடுதலறியா விருப்பினாயின்னு இளங்கோடிகள். விட முடியல. அழகு காரணம் அல்ல, இந்த கலை நாட்டம். அந்த கலை நாட்டம் மிகுதியும் உள்ளவன் கோவலன் என்பதற்கு பின்னால எடுத்துக்காட்டு வரப்போகிறது. எங்கு சென்றாலும் அவன் இங்க யாராவது யாழ் இசைத்தால் அங்க ஓடி போயிடுவான். அப்படிப்பட்ட அவன் பொருளை இழந்ததற்கு காரணத்தை இந்த அடைக்கல காதை சொல்ல போகிறது.
நிலந்தரு திருவின் நிழல்வாய் நேமி. நிலந்தந்த திருன்னு என்ன? விளைச்ச நிலம் விளைந்தது. நிலந்தரு திருவின் நிழல்வாய் நேமி. அந்த நிலத்தை ஆளுகின்ற அரசன் ஒரு சக்கரத்தை செலுத்துகிறான். அது ஆணை சக்கரம். அது ஏன் அது சக்கரம்னு சொல்லணும்? திருமால் காத்தர் கடவுள், அவன் கையில ஒரு சக்கரம் இருக்கிறது. அது படை, அது ஆயுதம். அதை கொண்டு அவன் என்ன செய்வான் என்றால், தீயவர்களை அழிப்பான், நல்லவர்களை பாதுகாப்பான். வடமொழியில சொல்லுவாங்க துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலன என்று. அதனால கொடியவர்களை அழிப்பதற்கும் நல்லவர்களை பாதுகாப்பதற்கும் இந்த சக்கரம் பயன்படும். அன்று கஜேந்திரனை பாதுகாத்தான், கம்சனை அழித்தான். இவ்வாறு தீயவர்களை அழிப்பதற்கும் நல்லவர்களை பாதுகாப்பதற்கும் பயன்படக்கூடிய ஆணை சக்கரம். அத இப்ப அடையாளமாக மன்னன் கையில கொண்டிருக்கிறான். நிழல்வாய் நேமி. கையில இருக்கிறது செங்கோல். அது ஏன் அதுக்கு செங்கோல்னு பேரு? செங்கோல்னா நேரா இருக்கிற கோல்னு பொருள், வளையாத கோல் என்று பொருள். செல்லுயிர்னு கொண்டு செல்லுயிர் நிமிர்த்து செங்கோல் ஆக்கியது என்று சொல்லுவோம். வளைந்த கோலை அது செங்கோலாக ஆக்கியது என்று பின்னால படிக்க போறோம். அதனால நிழல்வாய் நேமி, நிழல் செய்யக்கூடிய சக்கரம். குடிகளுக்கெல்லாம் நிழல். எல்லாம் அடையாளம் தான் பாருங்க. கையில் இருக்கிற கோல் எதுன்னா அது ஒரு, அந்த கோலால் அவன் குடியவர்களை ஒருப்பான் என்பதற்கு அது அடையாளம். அது ஒரு சைன், ஒரு அடையாளம். அதே போல அவன் ஒரு குடை பிடிச்சிருக்கிறான், வெண்கொற்ற குடை. அது வெள்ளை நிறம். ஏன் வெள்ளை நிறம்? வெள்ளை என்பது புகழுக்கு அடையாளம். புகழின் நிறம் வெள்ளை. வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பணி பூண்டு அப்படின்னு கலைமகளை பாடுவார். அதனால அப்படி வெள்ளை நிறம் என்பது புகழுக்கு அடையாளம். அதனால புகழுக்கு அடையாளமாகவும் தன்னுடைய குடிகள் தன்னுடைய நிழலிலே பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதை காட்டவும் குடை பிடிக்கிறான். அவன் வெயிலுக்கு பிடிக்கல. அதை அருமையாக சங்க இலக்கியத்தில் சொல்லுவாரு புலவர். வெயின்மறை கொண்டொன்றோ, வெயில மறைப்பதற்காகவா நீ குடை வச்சிருக்கிற? இல்லையப்பா, குடிமறைப்பதுவே கூர்வையல் வளவ. குடிகள் உற்ற துன்பத்தை நீக்குவதற்காக அல்லவா நீ குடை எடுத்திருப்பதாக ஒரு அடையாளம். அதை மறந்து விட்டு நீ கொடுங்கோல் செய்கிறாயே என்று பேசுவான். அதுபோல நிலந்திரு திருவின் நிழல்வாய் நேமி. நேமி சக்கரம். கடம்பூண்டு உருட்டும் கௌரியர் பெருந்தீர். கௌரியர் என்பதற்கு யாரும் பொருள் எழுதல. பாண்டியர் என்பது பொருள். ஆனால் அந்த சொல் எப்படி வந்தது என்றால், அந்த மலையில கவிரம் என்பது ஒரு மலை முடிக்கு பெயர். அது கவிந்திருப்பதனால அதுக்கு கவிரம் என்று பெயர். அந்த கவிரம் என்ற மலைமுடிக்கு உரியவர்கள் இந்த கௌரியர். இத கௌரியர்னு சொல்லணும். நம்ம கௌரியர்னு சொன்னா அது வடமொழி. நிழல் கௌரியர் பெரும் சீர். கோலின் செம்மையும் குடையின் தன்மையும். கோல் குடை இந்த இரண்டும் அரசனுடைய அடையாளங்கள். வேலின் கொற்றமும். கொற்றம் என்றால் வெற்றி என்று விளங்கிய கொள்கை. 17 வரியா பண்பு மேம்பட்ட. ஒருத்தன் பாதுகாப்பா இருக்கிறான் அப்படின்னு கேட்டா அவன் இருக்கிற இடம் வளமா இருக்குன்னு பொருள். சோற்றுக்கு அலையக்கூடிய வாழ்க்கையை அந்த நிலம் உண்டாக்கவில்லை. எல்லா வளமும் உடையது. அதை முன்னாடியே பார்த்தோம். 17 வரியா பண்பு மேம்பட்ட. புதியலாயினும் இமயமாயினும் பொதுவரு சிறப்பு புகாரையாயினும் நடுக்கின்ற நிலை எது என்பதல்ல உடுக்கம் கூறார் உயர்ந்தோர் உண்மையின் என்று பேசுறாரு. 3 இடம் இதுல இருக்கிறவங்க இடத்துல இருந்து மாற மாட்டாங்க. புதியலாயினும் இமயமாயினும் பொதுவரு சிறப்பில் புகாரே ஆயும். அதுலயும் கூட வேறுபாடு சொன்னார் பாருங்க. புதிய மலையில இருக்கிறவர்கள், இமயமலை இருக்கிறவர்கள் அதை விட்டு போறதில்லை. எல்லா வளமும் அங்க இருக்கு. பொதுவரு சிறப்பில், மற்றதுக்கெல்லாம் பொதுவா சிறப்புகள் உண்டு, இதற்கு சிறப்பான சிறப்புகள்லாம் உடையது இந்த பூம்புகார். அதனால இங்க யாரும் இங்கிருந்து பதி எழுந்து போறதில்லை. அப்படியே போக வேண்டிய ஒரு கட்டாயம் சில பேருக்கு வந்துடும். ஊர் ஊரா போய் வேலை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. நானெல்லாம் பல ஊர்கள் எல்லாம் பார்த்தேன். கடைசியில் ஒரு இடத்துல நீண்ட காலம் பணி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டது. அப்படியெல்லாம் வருவதற்கு காரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. நூலகத்துல உட்கார்ந்து, ஒரு கல்லூரி நூலகத்துல உட்கார்ந்து என்ன மறந்து நான் படிச்சுட்டு இருந்தாதான் என்னுடைய பிழை. அரிய கருத்துகள் அடங்கி ஒரு நூலை அப்படி புரட்டி பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த நூலகத்துக்கு ஒருத்தர் வந்தாரு.
அவர் கல்லூரி கல்வி இயக்குனர். எனக்கு தெரியாது, அவரை பார்த்ததில்லை. எல்லாரும் அவரை கூட சுற்றி அவர்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தாங்க. நான் உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்திருக்கிறேன். எனக்கு தெரியாது, நான் நூலிலே ஆழ்ந்தேன். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவர் யார் அவரு இன்னாரு அப்படின்னு. அவ்வளவுதான். மறுநாளே எனக்கு மாற்றல் உத்தரவு வந்துருச்சு புதுக்கோட்டை. ஆக ஒரு பணிவு காட்டவில்லை என்பது ஒரு உள்ள குறிப்பு உங்களுக்கு. இது எனக்கு நடந்ததுங்கிறத பத்தி நான் சொல்லுவதற்காக வரல, இங்க சொல்லவில்லை, தற்குறிப்பு காட்டக்கூடாது. ஆனால் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த மாதிரியான தண்டனைக்கு 15 தடவைக்கு மேல ஆளான ஒரு ஆள் உண்டு. 6 மாதம் கூட ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியனா வேலை பார்க்க முடியல. 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் இப்படியே 15 இடங்களுக்கு அலைய விட்டான் அதிகாரி. 15 ஊர்கள்ல பணியாற்றிய காலத்துல 2வது வகுப்பு 3வது வகுப்புக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசிரியர். அதுக்கு மேல அவருக்கு பெரும் புலமை இருந்தது. ஆனா அவருக்கு வாய்ப்பு கிடைத்ததெல்லாம் 2வது 3வது, மீறி போனா 4ஆம் வகுப்புக்கு பாடம். அவர்தான் அத்தனை ஆண்டுகளும் வேலை பார்த்து 30 ஆண்டுகள் வேலை பார்த்து இனி இந்த தொழிலே வேண்டான்னு ஓய்வு பெற்று வருகிறார். அவர்தான் நம்முடைய உள்ளமெல்லாம் போற்ற நம்முடைய உள்ளத்தில் என்றும் நிலையாக வீற்றிருக்கின்ற பாவேந்தர் பாரதிதாசன். அப்படி அலைக்கழிக்கப்பட்டார். ஒரு ஊருக்குள்ள தங்கறதுக்கு இடம் கூட கிடையாது. அவ்வளவு பெரிய கவிஞன் யாருக்கு பாடம் சொன்னான்னா 2வது வகுப்பு 3வது வகுப்பு 4வது வகுப்பு. என்ன கொடுமை! அறிஞர்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு கூட இந்த உலகத்திற்கு அறிவில்லை. யாரிடம் நம்ம இவற்றையெல்லாம் ஐயங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளலாம் என்று அவங்களுக்கு தெரியும். ஆனா அணுகுவதில்லை, தேவையில்லை. அப்படிப்பட்ட நிலை இருந்தது. அதே சமயத்துல தேடி போய் ஒரு பெரிய அறிஞர் பாடம் சொல்றதுல வல்லவர். அவரை போல யாரும் பாடம் சொல்றதுல இயலாது. அப்படி பாடம் சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவரிடம்தான் படிக்கணும்னு ஒரு சிறுவனுக்கு நாட்டம். சிறுவனை விட சிறுவனை பெற்ற தந்தைக்கு நாட்டம். பாப்பா, நீ இங்கெல்லாம் படிக்க வேண்டாம், அரியலூர்ல படிச்ச, உடையார்பாளையத்துல படிச்ச, இதெல்லாம் ஓரளவுக்கு கல்வி கொடுத்தது வேண்டாம், வா திருச்சிக்கு போவோம், அங்க ஒரு பெரிய மலை இருக்கு, அதுகிட்ட பாடம் கேட்கணும் என்று தன்னுடைய மகன் சாமிநாதனை அழைத்து கொண்டு போய் திருச்சியில் இருந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம், ஐயா நீங்க தான் இந்த பிள்ளைக்கு பாடம் சொல்லி என்ன பாடம் சொல்லி கொடுப்பதுல அவ்வளவு சிறந்த ஒரு ஆசிரியன் இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அதனால அப்படியெல்லாம் அறிவை வளர்த்த ஒரு தமிழகம். 17 வரியா இப்ப மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திருச்சியிலே நிலையா இருந்தார். அவருக்கு எல்லா வசதிகளையும் மடம் செய்து திருவாவடுதுறை மடம் செய்து கொடுத்தது. ஆனா பாவேந்தருக்கு அப்படி இல்லை. பாவேந்தர் ரொம்ப தொல்லைப்பட்டு அதற்கு பிறகு ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் அவர் உலகறிந்த ஒரு பெரும் கவிஞராக அறியப்பட்டார். 17 வரியா பண்பு மேம்பட்ட மதுரை மீனூர் மாநகர் கண்டாங்கு அறந்தரு நெஞ்சின் அறவோர் பல்கிய, அறத்தை பிறருக்கு கற்பிக்கக்கூடிய அறவோர்கள் இருக்கக்கூடிய புறஞ்சிறை மூதூர். புறஞ்சிறைன்னா அதாவது மதுர் புறத்தே இருக்கக்கூடிய பகுதி. மதுர் புறத்தே இருக்கக்கூடிய பகுதிக்கு திரும்பி வர்றான். புறஞ்சிறை மூதூர் பொழிலிடம் புகுந்து தங்கியிருக்கிற அந்த இடத்திற்கு வந்து தீது தீர் மதுரையும், இந்த அடைமொழியெல்லாம் என்ன காரணம் கருதி கொடுக்கிறார் பாருங்க. தீது அற்ற மதுரையும், தீது தீர்ந்த பெரிய தீமை வரப்போகிறது, ஆனால் அது மதுரைக்கு ஏற்பட்ட குற்றம் அல்ல, அது மதுரைக்கு அது இயல்பு இல்லை, அது என் முதல் படைத்ததுன்னு பாண்டியன் சொன்னான் பாருங்க. அது போல இந்த நிகழ்ச்சி மதுரையில் இவ்வாறு நிகழவில்லை, இப்போதுதான் நிகழ்கிறது. தீதுதீர் மதுரையும் தென்னவன் கொற்றமும் பாண்டியனுடைய அரசாட்சியையும் மாதவத்தாட்டிக்கு கோவலன் கூறுழி, அந்த கவுந்தியிடம் இதெல்லாம் எடுத்து சொல்றான். தான் பார்த்து வந்ததையெல்லாம் ஒரு ப்ரீவியூ நடந்திருக்கு. போய் மதுரையை போய் ஒரு எவாலுவேஷன் மதிப்பீடு செய்துதான், இது நல்ல இடம்தான் என்று. அவன் அங்கிருந்து வந்து தாழ்நீர்வேலி தலை அப்படி கூறுகின்ற போது அங்க ஒருத்தன் புதிதா வந்திருக்கான். அவன் மாடலன் என்று அவனுக்கு பெயர். தாழ்நீர்வேலி தலைச்செங்கானத்து அவன் அந்தானன். அவன் தலைச்செங்கானம் என்ற ஊரை சார்ந்தவன்.
சுற்றிலும் நீரால் சூழப்பட்டிருக்கக்கூடிய தலைச்சங்கானம் என்ற ஊர் நான்மறை முற்றிய நலம்புரி கொள்கை 4 வேதங்களையும் பயின்ற மாடலன் மாமறை முதல்வன் மாடலன் என்போம். மாடலன்கிற பெயர் எப்படி வந்ததுன்னா மாடுன்னு செல்வம்னு போடும். இந்த காலத்துல செல்வம், செல்வரத்தனம், செல்வநாயகம் என்று பெயர் சொல்வது போல மாடலம். மாடசாமி என்பது வஉசி, கப்பலோட்டிய தமிழன் வஉசிக்கு அன்பனாக இருந்தவனுக்கு பேர் மாடசாமி. அவ்வாறு மாமறை முதல்வன் மாடலன் என்போம். மாதவ முனிவன் மலைவலம் கொண்டு அந்த மாமுனிவன் இருந்த புதிய மலையை வளமாக கொண்டு குமரியம் பெருந்துறை கொள்கையில் படிந்து கன்னியாகுமரிக்கு சென்று அங்கு அந்த துறையில மூழ்கி வருகிறான். இங்க குமரியம் பெருந்துறைன்னு சொன்னார். அந்த ஊருக்கு பேரு குமரின்னு தான் பேரு. கன்னி குமரி என்று பெயர், கன்னி முனை குமரி என்று பெயர். அதை வடமொழியில கன்னியாகுமரின்னு ஆக்குனாங்க. குமரி என்பது தூய தமிழ் சொல். அது தெரியாம அதுக்கு செல்வின்னு சொல்ல வேண்டும் என்றெல்லாம் கொஞ்சம் பிற்காலத்துல எழுதிட்டாங்க. குமரி என்றால் கும் என்றால் திரட்சி என்று பொருள். குமுருட்டு என்றால் திரண்ட இருட்டு என்று பொருள். கும்மி என்றால் கைகளை திரட்டி அடிப்பது என்று பொருள். கும் என்பது குவி என்றாகி குப்பை என்றாகும், திரட்சி என்று பொருள். எல்லின் குப்பை சந்தின் குப்பைன்னு சொல்லுவான். அதனால அதிலிருந்து வந்தது திரட்சி, திரண்டவள், உறுப்பு நலன் திரண்டவள், பருவம் திரண்டவள் என்று பொருள். அதான் குமரியம் பெருந்துறை. அந்த துறையில கொள்கையில் படிந்து தமர் முதல் பெயர்வோன் தன்னுடைய சொந்தக்காரர்களை நோக்கி இப்ப திரும்ப போறான். கன்னியாகுமரியில நீராடி விட்டு அங்கிருந்து திரும்பி வரக்கூடிய அவன் வகுந்து செல் வருத்தத்து, வகுந்துன்னா வழி, வழியிலே நடந்து வந்த வருத்தத்தினாலே வான் துயர் நீங்க கவுந்தி இடவையில் புகுந்தோன் தன்னை கோவலம் சென்று சேவடி வணங்க. கவுந்தியை பார்த்தான். அப்படிப்பட்ட மாடல மறையோனை கோவலம் சென்று அடி வணங்கி அந்த மாடலன் இப்ப அவன்கிட்ட பேச போறான். இந்த மாடல மறையோன் கூற்றாக இந்த அடைக்கலக்காதையில் கோவலனுடைய பண்டை வாழ்க்கை பெருமைகள் எல்லாம் பேசப்பட போகின்றன. இந்த ஒரு இடம் கோவலனுடைய பண்பு விளக்கமாக அமைகிறது. இந்த காதை இது அவன் செய்த தானம், அவனுடைய அருள் இரக்கம், அவனுடைய கொடை, அவன் பிற உயிர்களுக்கு காட்டிய அருள் உணர்வு ஆகியவற்றை எல்லாம் இந்த அடைக்கல காதையில இந்த நிகழ்ச்சிகளின் வாயிலாக இளங்கோவடிகள் சொல்ல போகிறார். இது காப்பியத்தினுடைய மிக ஒரு இன்றியமையாத ஒரு பகுதி. கொலைப்பட போவதற்கு முன்னால இப்படி ஒரு நல்லுயிர் என்று காட்ட வேண்டும். இயல்பிலே கோவலன் நல்லவன். அதனால்தான் இந்த ஒரு குற்றம் அவன்பால் நிகழ்ந்தது. அதனால்தான் அவனை பல இடங்களையும் பேசுகின்ற போது இளங்கோவடிகள் குன்றா கொள்கை கோவலன். தன்னுடைய கொள்கையில அவன் குன்றாதவன். என்ன கொள்கை? இந்த அடைக்கலக்காத சொல்ல போகிறது. அதனால அதனை அடுத்த வகுப்புல பார்ப்போம் என்று கூறி கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.